அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி ஒரு அற்புதமான செயற்கை கொண்ட நாளாகவே இருக்குதுங்க. இந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் தீராத பண கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே நொடி பொழுதில் தீரும். ஏதாவது ஒரு வகையிலேருந்து நமக்கு பண வரவு அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 18ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. பொதுவாக பணவசிய பரிகாரங்கள் எல்லாம் நம்ம வியாழக்கிழமை நாளில் செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு 2 அற்புதமான சேர்க்கைகள் இருக்குது. முதலாவது சேர்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். தேவதை நாள், தேவதை வசிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இது 999 அப்படிங்கிற சேர்க்கை கொண்ட நாளாக அமைஞ்சிருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி 18, இதனுடைய கூட்டுத்தொகை 9. அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா 9வது மாதம். இந்த வருஷம் 2025, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9. இப்படி தான் இந்த சேர்க்கை நமக்கு கிடைக்கிது. செப்டம்பர் மாதத்தில் மொத்தம் 3 முறை இந்த சேர்க்கை நமக்கு வருங்க. அதாவது ஆங்கில தேதியை மட்டும் கணக்கு வச்சு சொல்கிறேன். அதில் ஒரு தேதி முடிஞ்சிருச்சு செப்டம்பர் 9ங்கும் போதே. இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய 2வது வாய்ப்பு. ஒருவேளை இதையும் நீங்கள் சூழ்நிலை காரணமாக மிஸ் பண்ணிட்டீங்கும் போது இறுதி வாய்ப்பாக நமக்கு 27ஆம் தேதியும் ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, நாம் மிஸ் பண்ண வேண்டாம், இதையவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய 520 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குபேரருக்குரிய நாள். அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அடுத்தது 2ங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தின் 2ஆம் தேதியை குறிக்குது. 0வை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 520 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த நாளில் பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, இரவு வரக்கூடிய 9 மணிலேருந்து 9 மணி 59 நிமிஷத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி கைத்தட்டுங்கன்னு சொல்லி நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். அடுத்தது இன்றைக்கி காலையில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளையும் 5 ரூபா காசையும் பயன்படுத்தி ஒரு பரிகாரம் போட்டிருக்கேன். அது செய்வதன் மூலமாக தேவைக்கு அதிகமாகவே பணம் சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இரவுக்குள்ளார 5 ரூபாயை 3 முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு தட்டணும் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு கதவை தட்டும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் மேலே சொன்ன வீடியோக்களெல்லாம் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் மாலை 5 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஏன் அந்த நேரத்தில் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, மாலை 5லேருந்து 7 மணி அல்லது 8 மணி வரைக்கும் குபேர காலம் இருக்குது. அதுவே இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால குபேர காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 8 to 9 நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா குரு ஓரை இருக்குது. அடுத்ததாக இந்த 999 சேர்க்கை பார்த்திங்கன்னா நமக்கு 9 மணிலேருந்து 9 மணி 59 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்குவோம். அப்போ நமக்கு மொத்தமாக டைமை சேர்த்து பார்க்கும்போது மாலை 5 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மிக மிக எளிமையானது, அதிகப்படியான பணவரவை கொடுக்கக்கூடியது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இது எளிதாக செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் தாராளமாக செய்யலாம். பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளர் கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்வர் டம்ளர் இருந்ததுன்னா அதையும் கூட எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் தேவைப்படுது. இந்த ஜீரகம் நல்ல ஒரு பணவசிய பொருளுங்க. நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நான் அதிகப்படியான பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இது அற்புதமான பலன் தரும். சரிங்களா? அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ஜீரகம் தான். வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். அடுத்தது எழுதுவதற்கு ஒரு பேனா தேவைப்படுது. என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம், பிளாக்கை தவிர. அதாவது க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர்னு இந்த 3 கலரில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க.
மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஜீரகத்தை ஏதாவது ஒரு தட்டிலையோ பேப்பர்லேயோ இப்போதைக்கு வந்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க. கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார காலையிலேருந்தே நான் ஒரு சுவிட்ச் வேர்டும் ஒரு ஏஞ்சல் நம்பருக்கான காம்பினேஷனும் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இதை அவசியம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பதிவுலேயும் இதை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே சுவிட்ச் வேர்டு அதே நம்பர் தான் நம்ம இங்கேயும் வந்து எழுத போகிறோம். ஒருவேளை அதை செய்யாதவங்க இதை கூட செய்வாங்க இல்லையா, அதுக்கு தான். சரி, அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் 520 ஆன். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். கவுண்ட்டுங்கிறது கேபிட்டல் லெட்டர், கீழே 520ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஆன்கிறது கேபிட்டல் லெட்டர். சரிங்களா? இப்போ இப்படி கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு இது அப்படியே ஒரு முறை வந்து உங்கள் கண்ணார பாருங்கள், படிங்க. சரிங்களா? கவுண்ட் 520 ஆன். இது எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்கிறதும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும், மணி பிளாக்கேஜஸை வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம ஜீரகம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த ஜீரகத்தை இந்த வட்டத்துக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்து சும்மா இப்படி வைங்க, இது கொஞ்சம் எனர்ஜி ஆகும், அதுக்காக தான். இப்போ வச்சுட்டு உங்கள் வலது கையால் லைட்டாக வந்து மூடிக்கிட்டு இப்போது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரு வசி வசி குபேர வசி வசி, குரு வசி வசி குபேர வசி வசி, குரு வசி வசி குபேர வசி வசி அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். நமக்கே வந்து போதும் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு தோணும், அந்த சமயத்தில் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க, உங்களுக்கு குரு குபேரன்னு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கவுண்ட் 520 ஆன் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையுமே தேவையான அளவுக்கு வந்து சொல்லிக்கலாம். அடுத்ததாக இந்த தண்ணீர் முன்னாடி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே இந்த ஜீரகத்தை வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. இது வந்து அப்படியே ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த ஜீரகத்தினுடைய எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணீரில் வந்து இறங்கணும். அதனால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்காக இங்கேயே வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஜன்னல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஜன்னல் மேலே கூட நீங்கள் இதை ஒரு பிளேட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிப் பண்ணி குடிக்கணும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது நீங்களே பண்ணிடுவீங்கன்ட்டு தான் நான் சொல்லலை. இப்படி தண்ணீர் ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் தண்ணீர் வச்சுட்டு நம்ம இமேஜின் பண்ணுவோம் இல்லையா, பண கஷ்டம்லாம் தீர்ந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை வடகிழக்கு மூலையில் மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த தண்ணீரை சிப் பண்ணி குடிங்க. உங்களுக்கு ஜீரகம் மென்று சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மென்று சாப்பிட்லாம். இல்லை அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜீரகம் வாய்க்கு வர வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து குடிச்சிட்டு மீதி நீங்கள் ஏதாவது செடி கொடிக்கு வந்து ஊற்றி விட்டுடலாம், இல்லைன்னா சிங்கில் கூட வந்து போட்டுடலாம். இந்த தண்ணீரானது இன்றைக்கி, அதுவும் இந்த நிறைய அம்சங்கள் பொருந்திய நாளில் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போகிறதே வந்து ரொம்ப சிறப்பு. இதன் மூலமாக ஆரோக்கியமும் அதிகப்படியாகும். அது மட்டும் இல்லாமல் பணவரவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னொரு தனி பதிவில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.